விநாயகர் பிறப்பு முழு கதை. விநாயகர், விநாயகன், பிள்ளையார், கணேசன், விநாயகா, விநாயக பெருமான் என்று பல பெயர்களால் அழைக்கப்படும் இவர் தடைகளை நீக்கும் வல்லமை கொண்டவர். எந்த நல்ல காரியத்தையும் தொடங்கும் முன் அவரை முதலில் வணங்குவது ஒரு பழக்கம். ஆனால் இவர் எப்படி பிறந்தார் என்பதை பற்றிய கதை மிகவும் சுவாரஸ்யமாகவும் பல பாடங்களையும் கொண்டதாகவும் உள்ளது. பார்வதியின் விருப்பம். மகாதேவன் சிவபெருமான் கைலாய பர்வதத்தில் தவம் தியானம் செய்து கொண்டிருந்தார். பார்வதி தேவி அவரின் மனைவியாக இருந்தாலும் பெரும்பாலும் சிவபெருமான் ஆழ்ந்த யோகத்தில் இருப்பார். ஒரு நாள் பார்வதி அம்மையார் வீட்டில் தனியாக இருந்தபோது தாம் குளிக்கும் போது யாராவது தன்னை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்தார். மாளிகையில் வேலை செய்யும் தெய்வங்கள், யோகிகள், கந்தர்வர்கள் யாரும் அந்த நேரத்தில் அருகில் இல்லை. அப்பொழுது அவர் நினைத்தார், நான் ஒரு பாதுகாவலரை உருவாக்கி வைத்தால் என் ஆணையை மட்டும் கேட்டு என்னை மட்டுமே பாதுகாப்பான் என்று. மஞ்சள் மாவால் உருவாக்கும் பார்வதி அம்மையார் தன் உடலில் பூசிக்கொண்டிருந்த மஞ்சள் மாவை எடுத்து அதில் தன் தெய்வீக சக்தியை சேர்த்து ஒரு சிறுவன் உருவாக்கினார். அந்த சிறுவனுக்கு உயிர் புகுத்தி அன்புடன் பார்த்தார். அவருக்கு பெயர் வைக்காமல் உடனே கட்டளை தந்தார். நான் குளிக்கப் போகிறேன், யாரும் உள்ளே வரக்கூடாது, என் ஆணையை மீறாதே என்று. சிவபெருமான் வருகை. பார்வதி அம்மையார் குளிக்கச் சென்ற போது கைலாயத்திலிருந்து சிவபெருமான் வந்தார். அவர் உள்ளே செல்ல முயன்றார். ஆனால் அந்த சிறுவன் தடை செய்தான். என் அம்மையார் உள்ளே குளிக்கிறார், அவர் அனுமதி இல்லாமல் உங்களை உள்ளே விட முடியாது என்று. சிவபெருமான் ஆச்சரியப்பட்டார். நான் உலகத்தை படைத்தவன், பரம்பொருள், யார் இந்த சிறுவன் என்னை தடுக்கிறான் என்று எண்ணினார். ஆனால் சிறுவன் உறுதியுடன் நின்றான். போர் மற்றும் தலைவெட்டுதல். சிவபெருமான் தன் கணைகளையும் சேவகர்களையும் அழைத்தார். அவர்கள் அந்த சிறுவனுடன் போரிட்டார்கள். ஆனால் சிறுவன் பார்வதியின் சக்தியால் அனைவரையும் தோற்கடித்தான். இறுதியில் சிவபெருமான் கோபம் அடைந்து தன் திரிசூலம் எடுத்து சிறுவனின் தலையை வெட்டினார். சிறுவன் அங்கே உயிரிழந்தான். பார்வதியின் கோபம். பார்வதி அம்மையார் குளித்துவிட்டு வந்த போது தன் உருவாகிய மகன் உயிரற்ற நிலையில் கிடப்பதை பார்த்தார். அவர் துக்கத்திலும் கோபத்திலும் முழங்கினார், இவன் என் மகன், யாரும் அவனை தொட்டுக்கூடாது என்று சொன்னேன், இப்படி கொன்றது யார் என்று. சிவபெருமான் உண்மையை சொன்னபோது பார்வதி தாங்காமல் கோபமுற்று தன் சக்தியை வெளிப்படுத்தினார். அந்த சக்தியிலிருந்து காளி, துர்க்கை, பராசக்தி போன்ற சக்திகள் தோன்றி உலகையே அழிக்க தயாரானார்கள். சமாதானம் மற்றும் யானைத்தலை சிவபெருமான் நிலைமை மிகப்பெரிய ஆபத்தானதாக மாறுவதை உணர்ந்து பார்வதியை சமாதானப்படுத்தினார். அவர் சொன்னார், உன் மகனுக்கு மீண்டும் உயிர் கொடுக்கிறேன், ஆனால் அவரது உடல் கெட்டு போனதால் நாம் புதிய தலையை வைக்க வேண்டும். சிவபெருமான் தன் சேவகர்களை வடக்கு திசையில் சென்று உயிருடன் இருக்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வர சொன்னார். அவர்கள் ஒரு யானையின் தலையை கொண்டு வந்தனர். அந்த தலை சிறுவனின் உடலில் பொருத்தப்பட்டு சிவபெருமான் அவனை மீண்டும் உயிர்ப்பித்தார். விநாயகர் ஆசீர்வாதம். சிறுவன் உயிர் பெற்று எழுந்தான். சிவபெருமான் அவரை தழுவி பார்வதியுடன் சேர்த்து ஆசீர்வதித்தார். நீ எங்கள் மகன், நீ கணங்களின், தேவர்களின் குழுக்கள் தலைவர், அதனால் உனக்கு கணபதி என்று பெயர். எல்லா வழிபாடுகளிலும் முதலில் உன்னை வணங்க வேண்டும். நீ தடைகளை நீக்கும் வல்லவன் விநாயகர் என்று. அந்த நாளிலிருந்து எந்த காரியத்தையும் தொடங்கும் முன் விநாயகரை வணங்குவது ஒரு மரபாகியது. கதையின் அர்த்தம். இந்த கதையின் மூலம் சில முக்கியமான பாடங்கள். 1. அன்பின் படைப்பு. பார்வதி அம்மையார் தன் அன்பிலிருந்து மகனை உருவாக்கினார். 2. கட்டளையின் மதிப்பு. சிறுவன் எப்படிப்பட்ட பெரியவர் வந்தாலும் தன் அம்மையின் கட்டளையை மீறவில்லை. 3. ஞானம் மற்றும் பொறுப்பு. விநாயகர் உலகின் தொடக்க தெய்வமாக ஆனது பொறுப்பையும் மரியாதையையும் கற்றுக் கொடுக்கிறது.